ஸ்டீமிங் சொல்லுவோம். அந்த தண்ணி போட்டு ஓகே. ஸோ கடையில் எல்லாம் நம்ம அயன் பண்ண கொடுப்போம் இல்லையா? ஏன் கடையில் அயன் பண்ண கொடுப்போம்? தண்ணி தெளிச்சு நல்லா அந்த புகை இதெல்லாம் போட்டு அப்படி பண்ணுறப்போ நீட்டாக இருக்கும். எந்த மாதிரி அந்த சிலிக்கான் அது நீட்டாக இருக்கும், ரொம்ப நாள் இருக்கும். ஓகேவா? ரொம்ப நாள் இருக்கும். நம்ம எந்த ஷேப்பில் அயன் பண்ணுறோமோ அதே ஷேப்பில் தான் இருக்கும். அயன் பண்ணிடுறோம். அது எத்தனை நாளைக்கு தண்ணியில் உடனே அந்த அயன் போயிடும். தண்ணியில் போட்டால் போயிடும். தண்ணியில் போட்டால் எதுவாக இருந்தாலும் போயிடும். என்னன்னா ப்ளூ ஊற்றி வச்சுட்டோம்னா போயிடும். சரியா? தண்ணியில் போட்டு நிற்கிற அளவுக்கு மேஜிக் நம்ம பண்ணல. ஜஸ்ட் ஸ்டீம் அயன் பண்ண மாதிரியே அந்த மார்க் தெரியும். பட் அயன் பண்ணுற மாதிரி அந்த அதே மாதிரிலாம் இருக்குன்னா கேட்டால் இருக்கு. அப்புறம் ஈஸியாக அந்த அயன் மாதிரி இருக்காது. வாஷ் பண்ணதுக்கு அப்புறம்லாம் இருக்காது. சரியா? ஸோ ஓகே. பஜாஜோட ஸ்டீம் அயனர் இது வந்து பிலிப்ஸில் இருக்கு. ஓகேவா? பிலிப்ஸ் கம்பெனி நல்ல கம்பெனி. இல்லை அப்பா தான் உங்களுக்கு இன்னும் கம்மி ரேஞ்சில் வாங்கணும்னா பஜாஜ் வந்து அஃபோர்டபுளான ஒரு பிராண்ட். ஓகேவா? சூப்பராக இருக்கும். பஜாஜ் பிராண்டோட ஸ்டீம் அயனர் நல்லா இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஸ்டீமர், இது வாட்டர் ஸ்ப்ரே. அதோட சிம்பிள் ஸ்போர்ட். ஓகேவா? ஸ்டீம் பண்ணுறப்போ இதோட கேப்ஸ் தெரியுதா, ஹோல்ஸ் தெரியுதா, அந்த ஹோல்ஸ்லேருந்து வரும் சைட் ஹோல்ஸ் இருக்கா, அந்த ஹோல்ஸ்லேருந்து ஸ்டீமர் வரும். வாட்டர் எங்கேயும் வரும்னா இங்கே வரும். ஓகேவா? ஸோ நம்ம எவ்வளோ வாட்டர் மேக்ஸிமம் லெவல் நம்ம